SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். விசிகாவில் துணை பொதுச் செயலாளர் என்ற முக்கிய பொறுப்பில் இருந்த ஆதவ் அர்ஜுனாவின் விலகல் ஏற்படுத்திய தாக்கத்தை விட அவர் அடுத்ததாக எங்கு ஐக்கியமாவார் என்ற விவாதம்தான் அரசியலில் சூடு பிடித்து வந்தது. விஜயை அழைத்து அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை நடத்தி காட்டிய ஆதவ் அர்ஜுனா விஜயை கருத்தியல் தலைவர் என புகழ்ந்து தள்ளினார். அதே சமயம் விசிகாவில் இருக்கும் போதே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவு நாளுக்கு பதிவு, முன்னாள் அமைச்சர்களுடன் பழக்கம் என அதிமுகவுடன் ஆதவ் அர்ஜுனாவுக்கு நெருக்கம் இருந்தது எல்லோருமே அறிந்ததுதான். இந்த நிலையில்தான் விசிகாவில் இருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய தீவிரம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. விஜயை நேரில் சந்தித்து பேச ஆதவ் அர்ஜுனா தரப்பில் அப்பாயின்மெண்ட் கேட்ட நிலையில் படப்பிடிப்பு, கட்சி பணி என விஜய் பிஸியாக இருப்பதால் சந்திப்பு தேதி தள்ளி போவதாக சொல்லப்படுகிறது. தற்போதைக்கு விஜயை நேரில் சந்தித்து பேச வேண்டும் என்ற முடிவில் இருக்கும் ஆதவ் அர்ஜுனா அந்த சந்திப்பை வைத்துதான் தவேகாவில் இணையும் முடிவை இறுதி செய்யலாம் என யோசித்து வருவதாக கூறப்படுகிறது. ஆகையால் தான் 2 நாட்களுக்கு முன்பு பேட்டி கொடுத்த ஆதவ் அர்ஜுனா தவேகாவில் இணைய போகிறீர்களா என்ற கேள்விக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் மழுப்பலாகவே பதிலளித்ததாக சொல்கிறார்கள். எந்த இணைப்பு அப்படிங்கறதோட என்ன செய்யணுங்கிறது வந்து இன்னும் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்காக இந்த 2 வருடம் விடுதலை சிறுத்தைகள் தோழர்களுடன் பயணித்த எல்லா தோழமைகளுக்கும், என்னுடைய கூட இருந்த சக தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி. இது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயுடன் கைகோர்க்கும் ஆதவ் அர்ஜுனாவின் நகர்வுக்கு தற்போதே தமிழக வெற்றி கழகத்தில் எதிர்ப்புதான் கிளம்பி இருக்கிறதாம். அதாவது ஆதவ் அர்ஜுனா தவேக முகாமில் சேர முயற்சிப்பது தவேகாவில் இருக்கும் 2 முக்கிய புள்ளிகளுக்கு நெருடலை கொடுத்திருப்பதாக பனையூர் பக்கம் பேசிக் கொள்ளப்படுகிறது. தேர்தல் வியூக வகுப்பாளரான ஆதவ் அர்ஜுனா தவேகாவில் இணைய நினைப்பது அங்கு ஏற்கனவே வியூக வகுப்பாளராக இருக்கும் ஜான் ஆரோக்கியசாமி தரப்புக்கு கடுப்பை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு உரையில் 2 கத்திகள் இருந்தால் உரசல் வருவது சகஜம்தானே என்பது போல ஆதவ் அர்ஜுனாவின் வருகையை தடுக்க ஜான் ஆரோக்கியசாமி தரப்பு முயற்சித்து வருவதாக சொல்கிறார்கள். அதே போல ஆதவ் அர்ஜுனா விஜயுடன் சேர முயற்சிப்பதை தவேகாவின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தனக்கு தொந்தரவாக அமையுமோ என்று அவர் யோசிப்பதாக கூறுகிறார்கள். விசிகாவில் துணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பில் இருந்த ஆதவ் அர்ஜுனா தவேகாவுக்கு வரும் பட்சத்தில் முக்கிய பொறுப்பு வழங்க வேண்டிய அவசியம் ஏற்படும் என்ற நிலையில் தனக்கு போட்டியாக ஆதவ் அர்ஜுனா வந்துவிடக் கூடாது என்பதில் புசி ஆனந்த் முடிவாக இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தில் விஜய்க்கு அடுத்த பிரபலமான முகமாக புசி ஆனந்த் தான் இருந்து வருகிறார் என்ற நிலையில் ஆதவ் அர்ஜுனாவின் என்ட்ரி தனது அரசியல் வருகைக்கு ஆபத்தாக முடியும் என புசி ஆனந்த் யோசிப்பதாக சொல்கிறார்கள் பனையூர் வட்டாரத்தினர். இதன் வெளிப்பாடாகத்தான் சைக்கிளில் சென்று போஸ்டர் ஒட்டிய தொண்டனுக்குத்தான் தமிழக வெற்றி கழகத்தில் பதவி என சூசகமாக புசி ஆனந்த் பேசியதாக கூறப்படுகிறது. முதலில் யார் அன்று முதல் இன்று வரை கொடி கட்டிக்கிட்டு சைக்கிள்ல போய் போஸ்ட் ஓட்டின தொண்டனுக்குத்தான் பதவி வழங்கப்படும். ஆரம்பத்தில் இருந்து விஜயோடு இருப்பவர்களுக்குத்தான் பதவி என புசி ஆனந்த் பேசியது நிர்வாகிகளுக்கான தெம்பூட்டும் வார்த்தையாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் விஜயுடன் இணைய முயற்சிப்பதால் புசி ஆனந்தின் அணுகுமுறையும் மாறியிருப்பதாக சொல்கிறார்கள். வருத்தத்தில் இருந்த மாவட்ட செயலாளர்களை தாமாகவே அழைத்து பேசி இணக்கமாகி வரும் புசி ஆனந்த் வழக்கத்தை தாண்டி களப்பணிகளை துரிதப்படுத்தி தமிழக வெற்றி கழகத்தில் விஜய்க்கு அடுத்த நிலை என்பதை நிலைநிறுத்திக் கொள்ள தீவிரமாக இறங்கி இருப்பதாக சொல்கிறார்கள்.
அத்தோடு திமுக கூட்டணியில் விசிக இருந்து வரும் நிலையில் தலைமையை தாண்டி தன்னை முன்னிறுத்தி ஆதவ் அர்ஜுனா கருத்து கூறியதுதான் பிரச்சனைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது. அத்தோடு தலைமைக்கு கட்டுப்படாதவர் ஆதவ் அர்ஜுனா என்ற பிம்பம் இருக்கும் நிலையில் அவரை விஜய் ஏற்றுக்கொள்வாரா என்பதும் யோசிக்க வேண்டிய கேள்விதான். SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.